ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு 2 நாளா உடம்பு சரியில்லை, அதனால சரியாக வீடியோ போட முடியலனால இன்றைக்கி வந்து டே 6 வந்து ஹூக் அண்ட் லூப் எப்படி ஸ்டிச் பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். ஹூக் வந்து ப்ளவுஸ் ஹூக்லாம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து நான் இப்போ வந்து ரஃப் மெட்டீரியல் ரேஷன் மெட்டீரியல் தான் நான் இப்போ ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். நீங்கள் அதேமாரி வந்து ஸ்டிச் பண்ணி பார்த்துக்கோங்க, இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். இந்த கிளாஸில் இன்றைக்கி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஏற்கனவே நம்ம ஹெம்மிங் போட்டோம் இல்லைங்களா, அந்த வேஷ்டி தான் எடுத்துக்கிறேன். நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்குன்ட்டு, ஏன்னா இங்கே ஸ்பேஸில் எம்டியாக தானே இருக்குங்க, அந்த யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. இங்கே வந்து ஹூக்கும் இங்கே வந்து லூப்பும் போட போகிறோம். ஸோ வந்து இது போதும். இதுக்கு உங்ககிட்ட வேறு எதுனா ஒரு பட்டுப்பாவாடை சட்டை இதுவில் இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. என்கிட்ட இது ஒண்டி தான் இருக்குது. அது வந்து நான் வந்து மீஷோலேருந்து வாங்கினேன் இல்லைங்களா, காம்பேக்ட் பாக்ஸ் ஊசி ஃபுல்லாக காம்பேக்டாக வச்சுக்கிறதுக்கு. அதுலேருந்து எனக்கு எது ஈஸியாக இருக்குமோ அந்த ஒரு ஊசி எடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து நூலும் வந்து ஒரு பிளாக் கலர் நூல், இது கான்ட்ராக்ட் நல்லாயிருக்கும்ன்ட்டு பிளாக் எடுத்துருக்கேங்க. நீங்கள் ப்ளவுஸுக்கெலாம் ஸ்டிச் பண்ணும்போது மேட்சாக போட்டுக்கலாம். இப்போதைக்கு நம்மளுக்கு தெரியணும் இல்லைங்களா அழகாக, அதனால் நான் வந்து கான்ட்ராஸ்டாக எடுத்திருக்கேன். இது வந்து ஹூக்குங்க, ப்ளவுஸ் ஹூக்கு. இது வந்து நான் தாம்பரம் ஜெயச்சந்திரனில் வாங்கினேன். இதோடைய ரேட்டு வந்து 15 rupees போட்டிருக்காங்க. எவ்வளோ ஹூக் இருக்குன்னு தெரியல. இதை வந்து நம்ம 4 ஸ்டாண்டாக போடணும், 4 பட்டையாக போடணும்னு வாங்க இல்லைங்களா, அதுமாரி 2ஆக மடிச்சுட்டு ஊசி காதில் போட்டோன்னா அந்த 4 ஆகிடும். லாஸ்ட்டாக வந்து ஒரு முடி போட்டுக்கலாம். இதுமாரி ரெட்டை மடிப்பாக நூல் இருக்கணும். 2ஆக போட்டு காதில் போட்டிருக்கேன். இப்போ 4 ஆயிடுச்சு. இப்போ ஒரு நாட் போட்டுக்க வேண்டியது தான் கடைசியாக. எங்கெங்க நான் தைக்கிறது பார்த்தீங்களா, ட்ரைபாட் எடுத்து வீடியோ எடுக்கலாம்னு இருந்தால் ட்ரைபாட் எடுத்து வச்சுட்டு விளையாடிட்டு இருக்கான். இப்போ அந்த ஊக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு 2 ஹோல் தேவை. அதில் ஊக்கு வந்து நம்ம விட்டு அது வந்து ஸ்டேபிள் ஆக்கிக்கணும். அதனால நான் ஊசியில் வந்து ஒரு பக்கம் விட்டு இன்னொரு பக்கம் எடுத்துக்க போகிறேன். அந்த ஹோலை கொஞ்சம் நீங்கள் ஊசிலே கொஞ்சம், ஏன்னா அது வேஷ்டி துணி தானே இல்லைங்களா, அதனால் ஈஸியாக ஓட்டை ஆகிடும். இல்லைன்னா ஆரி ஒர்க் நீடில் இருந்தால் உடஞ்சிருந்தாலும் அதை நீங்கள் வச்சு 2 ஹோல் போட்டுக்கலாம். அந்த ஹோலில் வந்து இந்த ஹூக் மாட்டிட்டு அப்படியே திருப்ப போகிறோம். இப்போ ஊக்கு மாட்டிட்டு நம்ம அப்படியே திருப்பினோம்னா அது அப்படியே இந்த காது வந்து கரெக்டாக வந்து உட்காந்துக்கும். அங்கே வந்து நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அப்படி இல்லாமல் அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா அந்த ஹூக்கு மட்டும் மேலே தூக்கி நிற்கிற மாதிரி இருக்கும். அது நல்லா இருக்காது. அது கரெக்டாக வந்து உட்காரணுன்னா நம்ம இந்தமாரி வந்து பண்ணிவிட்டு திருப்பி விட்டுட்டு இதில் வந்து எப்படி நம்ம வந்து உள்ளே வந்து நாட் போட்டுட்டு அது வெளியே எடுத்துக்கிறோம். அப்புறம் ஹெம்மிங் ஸ்டிச் போடுவோம் தெரியுங்களா, ஒரு சின்ன துணியில் வந்து அழகாக விட்டுட்டு மேலே ஒரு இது போட்டு நாட் போட்டு எடுத்துட வேண்டியது தான். ஃபுல்லாக அந்த ஹெம்மிங் மாடல் தான். அதேமாரி நம்ம வந்து 5 இல்லை 6 அந்த உங்களுக்கு அந்த துணியும் அந்த ஹோலோட இதுவும் அந்த ஃபேப்ரிக்கோட சைஸும் பொறுத்து தான். ஒரு சிலதுலாம் 4 ஸ்டிச் போட்டாவே ஃபுல்லான மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் வந்து உங்களால் எவ்வளோ முடியுமோ அது ஃபில் பண்ணுற மாரி அதுமாரி போட்டு அடுத்து வந்து கீழே லாஸ்ட்டாக முடிக்கும்போது வந்து கீழே வந்து விட்டிங்கன்னா வெளியே வந்துடும். திருப்பி அதேமாரி உள் பக்கம் வந்து வெளி பக்கம் எடுத்து திருப்பி நம்ம வந்து ஹெம்மிங் ஸ்டிச் போட்டு 2 ஹோல்லையும் முடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஹூக் ரெடி ஆகிடும். இது வந்து ப்ளவுஸ்க்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்புறம் லூப் ரொம்பவே ஈஸிங்க. இது வந்து இதுதான் கொஞ்சம் வந்து ஹோல் பண்ணுறது, அப்புறம் அதை வந்து இன்சர்ட் பண்ணுறது இதெல்லாம் இருக்கும். லூப் ஒன்றுமே இல்லை. இதேமாரி 4 ஸ்டாண்டர்ட் ஊசி இருந்தால் போதும். 4 ஸ்டாண்டர்ட் ஊசின்ட்டு நூல் இருந்தால் போதும். அதை வந்து 3ஆக வந்து இந்த லைன் மாதிரி போட்டுக்க போகிறோம். இந்த ரன்னிங் ஸ்டிச் மாதிரிங்க 3 வந்து அது மேலேயே போடணும். ரொம்ப தள்ளிலாம் போட்டக்கூடாது, ரொம்ப டைட்டாக போடக்கூடாது. ஏன்னா நம்ம அதுக்கு பின்னல் மாதிரி போட போகிறோம் நாட்டு ஹெம்மிங்கில். ஸோ அதனால் வந்து 3 போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு பக்கமாக சைடில் துணி எடுத்து வச்சுட்டு அப்புறம் வந்து ஹெம்மிங் போட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது ரொம்பவே ஈஸி லூப்பு. அதை விட இது தாங்க எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் பார்க்குறதுக்கு இதுதான் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப ஈஸி. இது நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து நீங்களே கூட எதனா ஒன்று ப்ளவுஸ் ஹூக் அறுந்துட்டால் கூட நீங்களே போட்டுக்கலாம். இதுக்காக நம்ம வந்து கடையில் கொடுக்க தேவையில்லை. இப்போ நீங்கள் சென்னை சைட்லாம் வந்து கேட்டிங்கன்னா ரேட்டு பார்த்தாவே பயமாக இருக்குங்க. அவ்வளோ ஸ்டிச் போடுறதுக்கு ஓரடிக்கிறதுக்கு இதுக்கே இவ்வளோ கேட்குறாங்க. அதுக்காகவே நம்ம எதனா ஒரு ஆல்டேஷன் ஒர்க்காவது நம்ம கற்றுக்கணுன்ட்டு நம்மளுக்கு தோணுது. அப்புறம் வந்து இது வந்து ஊசி உள்ளே விட்டு மேலே நாட்டு அதேமாரியே நம்ம வந்து போட்டு வர வேண்டியது தான். இதேமாரி அந்த 3 நாட் இருக்குது பார்த்திங்களா, அது மேலே அப்படியே போட்டு வர வேண்டியது தான்.
அதுமாரி அப்படி பின்னல் லைனாக ஃபார்ம் ஆகிடும். ஃபஸ்ட்டு ரிவர்ஸ்லேருந்து மேலேருந்து ஆரம்பிக்கிறீங்களோ கீழேருந்து ஆரம்பிக்கிறீங்களோ அது உங்கள் விருப்பம் தான். எல்லாமே போட்டு பின்னல் மாரி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக உள் பக்கமாக திருப்பி ஒரு முடிச்சு போட்டுருங்க. அதோட அந்த ஹூக்கும் இதுவும் முடிஞ்சிடும். இந்த கிளாஸ் இவ்வளோ தாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபேண்ட்டு மாடலில் எதனா அந்த பட்டன் தைக்கணும்னா சொல்லுங்கள், நான் அதையும் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். நல்லா பாருங்கள், ஸ்டேபிளாக நின்றுடுச்சு. ஒரு பார்க்கவே நல்லாயிருக்கு பாருங்கள். இதுக்கான கர்ச்சீஃப் வந்து மிஷினில் அடிக்கிறது நான் போட்டிருக்கேன். இதுதாங்க அடுத்த கிளாஸ்து. ஆனால் நான் வந்து இது ஏற்கனவே நம்ம ஹெம்மிங்லலாம் நம்ம எப்படி 10x10 வந்து கட் பண்ணி டபுளாக அடிக்கணுன்ட்டு, அதனால் இதை ஒரு தனி கிளாஸாக வேண்டான்ட்டு இதோட நான் முடிச்சிட்டேன். இதையும் வந்து அடுத்த கிளாஸோட கண்டினியூஷன் தான் சிலபஸில். வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.